இயேசுவானவர் சிலுவையில் அருளின மூன்றாவது வார்த்தை யோவான் 19வது அதிகாரம் 26, 27வது வசனம். ஸ்திரியே அதோ உன் மகன், அதோ உன் தாய் அப்படிங்கிற வார்த்தை தாங்க. மரியாள் கிட்ட யோவானை பார்த்து இவர் தான் இனி உன் மகனா இருப்பார் அப்படின்னு சொல்றாங்க. அதே போல யோவான் கிட்ட மரியாளை காட்டி இவங்க தான் உன்னோட தாய் அப்படின்னு சொல்றாங்க. இதுவரையில மரியாளுக்கு இயேசுவானவர் தான் கூட இருந்து ஒரு பாதுகாப்பையும் பராமரிப்பையும் கொடுத்துட்டு வந்தாரு ஒரு மகனாக. இந்த கடைசி நேரத்திலையும் இயேசுவோடைய சீஷர்கள் மற்றவங்களை விட யோவான் மட்டும்தான் கூடவே இருக்கிறாரு. இயேசுக்கு அப்புறமா மரியாளுக்கு பிறந்த சகோதரர் சகோதரிகள் இருக்கிறாங்க அப்படின்னு வேதத்துல வாசிக்கிறோம். ஆனா அவங்களாம் அந்த நேரத்துல இருந்தாங்களா அப்படின்ட்டு அங்க குறிப்பிடப்படலை. அப்ப இருந்த யோவான் கிட்ட தான் இயேசுவானவர் சொல்லுகிறாரு இவர் தான் உன் தாய் அப்படின்னு சொல்லி தேவன் சிலுவையில ஒரு பராமரிப்பை ஏற்படுத்தி கொடுத்துட்டு போறாங்க. இன்னைக்கு நம்மளுக்கும் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான சுகமா இருந்தாலும் சரி, செழிப்பா இருந்தாலும், நிறைவா இருந்தாலும், ஜெயமா இருந்தாலும், என்னென்ன காரியங்களும் நம்ம வாழ்க்கைக்கு தேவையா இருக்கோ அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் சிலுவையில ஒரு பராமரிப்பா இயேசுவானவர் செய்து முடித்திருக்கிறார். விசுவாசிங்க. 4வது வார்த்தை மத்தேயு 27:46வது வசனம். என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு இயேசுவானவர் கடைசி நேரத்தில் தேவனை நோக்கி கெஞ்சுறாருல. உண்மையிலே தேவனானவர் இயேசுவை கைவிட்டாரா அப்படின்னு பார்த்தோம்னா நிஜமாவே கைவிட்டார். எப்படின்னா தன்னுடைய குமாரனா அவர் கைவிடலை, ஆனா ஒரு பலியாக இயேசுவை பிதாவானவர் கைவிடதாங்க செஞ்சார். பழைய ஏற்பாட்டு காலத்துல ஒரு மனுஷன் பாவம் செய்தான் அப்படின்னா அவனுக்கு பதிலாக ஒரு காளையோ இல்லை வெள்ளாட்டுக்கடாவோ மறிக்கும்ல. அதே போலதான் நம்மளுடைய பாவங்களுக்காக கிறிஸ்து சிலுவையில பலியாக ஒப்பு கொடுக்கப்பட்டார். அப்ப தேவனானவர் ஒரு பலியாக கிறிஸ்துவை கைவிட்டார். ஆனா குமாரனா அவர் கைவிடுகிற எண்ணத்திலேயே இல்லைங்க. நமக்காக கிறிஸ்து பாவமானார், நமக்காக அவர் சாபமானார். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இயேசு பாவியா மறிக்கல, பாவ நிவாரண பலியாக தான் மறித்திருக்கிறார். அதை விசுவாசிங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.